ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎலோட செகண்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்ஆரும் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் 23rd மார்ச் ஈவினிங் 3:30க்கு டைம் தப்பாக இருக்குது. ஈவினிங் 3:30க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆர்ஆருக்கு புது கேப்டனாக பார்த்திங்க அப்படின்னா ரியான் பராக் வந்து இருக்கார். ஃபஸ்ட்டு 3 கேம்ஸ் மட்டும். சஞ்சுவுக்கு ஒரு இன்ஜுரி இருக்க ரீசனுக்காக அவர் இம்பேக்ட் பிளேயராக வருவார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மின்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனே நல்லா கேப்டன்சி பண்ணி ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருந்தார். அவரும் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் ஆகுது. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள், கிராண்ட் லீக் ரிலேட்டடாக நிறைய ஐடியாஸ் கொடுப்போம். ஸோ ஃப்ரீயாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜிஎலுக்கான நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் கிராண்ட் லீக் வின் பண்ணக்கூடிய வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோவோட லிங்க் வைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அதை போய் பாருங்கள். ஸோ அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் கரெக்டாக. ஸோ அந்த 4 பாயிண்ட்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஐபிஎல்லில் நீங்கள் ஜிஎல்லில் ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சோட ரிப்போர்ட் வந்து சொல்லணும். ஸோ லாஸ்ட் சீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சஸ் எல்லாமே ஒரு 250, 260, 287 இந்த மாதிரியான ரன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக கொடுப்பாங்க. பேட்டர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸ்பின்னர்ஸ், குறிப்பாக லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு செகண்டாக போல் பண்ணும்போது அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு சின்ன கிரிப் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ லாஸ்ட் சீசனில் லாஸ்ட் மேட்ச்சில் பஞ்சாப் எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனோட பிளே ஆஃப்ஸும் இந்த தான் நிறைய நடக்க போகுது. வென்யூ ஸ்டாட்ஸில் 77 போட்டிகள் நடந்திருக்கு. 34 பேட்டிங் ஃபஸ்ட்டும் 43 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 150 கீழே 34 முறையும், 150 169 12 முறையும், 170 189 13 முறையும், 190 மேலே 18 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சு ஆர்ஆர் பேட் ஃபஸ்ட் பண்ணால் எந்த ஸ்கோர் வரும் ப்ரோ, எஸ்ஆர்ஹெச் பேட் ஃபஸ்ட் பண்ணால் எந்த ஸ்கோர் வரும் அப்படிங்கிறது உங்களோட டவுட்டாக இருக்கலாம். எஸ்ஆர்ஹெச் பேட் ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் 200. ஸோ ஆர்ஆர் பேட் ஃபஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த 180 பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இந்த கிரவுண்டில் 180 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச், லோ ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 80 ரன்னுக்கு டிசி ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ லாஸ்ட் 4 கேம்ஸில் விக்கெட்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 30 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. இப்போ 4 கேம்ஸை பற்றின ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஓவராலாகவே லாஸ்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் இருந்திருக்கு. செகண்ட் கேமில் பேஸ் போலர்ஸ்க்கு லைட்லி 3 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. மொத்த கேம்ஸ்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ், குறிப்பாக ஃபஸ்ட்டாக போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. பேசஸ் பொறுத்த வரைக்கும் 30 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 15, செகண்ட் இன்னிங்ஸ் 15. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே 8 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 2, செகண்ட் இன்னிங்ஸ் வந்து 6. நான் இதை தான் உங்களுக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரெண்டாவதாக போல் பண்ணக்கூடிய ஸ்பின் போலர்ஸ் எஃபெக்டிவ் அப்படின்ட்டு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 4 கேம்ஸில் விழுந்த விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எடுத்திருக்கா அப்படின்னு பார்க்கல. 30 விக்கெட் பேஸ் போலர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதில் ஹை பேஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 7 விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் லைக் ஷமி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆரில் கிட்டத்தட்ட சந்தீப் சர்மா இந்த மாதிரி போலர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச்சில் 10 விக்கெட்டும், பார்ட் டைம் போலர்ஸ்க்கு 1 விக்கெட்டு. ஸோ லெஃப்ட் ஆம் போலர்ஸ்க்கு 12 விக்கெட்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் 4 விக்கெட், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 2 விக்கெட், ரைட் ஆம் ஆஃப் பிரேக் வந்து 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஹெட்வெட் ஸ்டாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 முறை தான் 2 டீமும் இது வரைக்கும் சந்திச்சிருக்காங்க. 11 முறை எஸ்ஆர்ஹெச்சும் 9 முறை ஆர்ஆரும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கு. பட் இந்த சீசன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வராங்கங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். சென்னை கிரவுண்டில் இந்த 2 டீமுக்கும் இடையே மேட்ச் நடந்துச்சு. ஸோ அது வந்து குவாலிஃபயர் 2 நினைக்கிறேன் சம்திங். லாஸ்ட் சீசன் வந்து அடிச்சுட்டு வந்திருந்தாங்க ஆர்ஆர் டீமு.
ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டாப் பர்ஃபார்மர்ஸாக கிளாஸை 50 ரன், அபிஷேக் வந்து 12 ரன் 2 விக்கெட் எடுத்திருந்தார், டிராவிஸ் ஹெட் 34, அதில் துருஜுல் பார்த்தீங்க அப்படின்னா 56, யசஸ்வி வந்து ஒரு 42 ரன் அடிச்சிருந்தார், சந்தீப் வந்து 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தார். நெக்ஸ்ட்டு இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சோட ஹெட். ஸோ கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி 2 டீமும் மோதியில் பார்த்தீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் ஒரு 50 அடிச்சிருக்காரு, நிதிஷ்குமார் 76, ஹென்ரிச் கிளாஸன் 42. ஸோ ஒரு 2 மேட்ச்லையுமே ஹென்ரிச் கிளாஸன் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஜெய்ஸ்வாலும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்ச்மே நல்லா அடிச்சிருக்காரு, 67, ரியான் பராக் கேப்டன் 77, சந்தீப் சர்மா ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பிளேயர்ஸோட 11. ஸோ கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஓப்பனிங்கு, ஸோ இஷான் கிஷான், அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அன்கிட் வர்மா வந்து இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர், முகமது ஷமி, லாஸ்ட்டாக ஆடம் ஜாம்பா. ஸோ இதுதான் வந்து பிளேயிங் 11 அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் 11ல் இம்பேக்ட் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா அன்கிட் வர்மா வரப்போகிறாரு. ஃபுல் 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கல. கண்டிப்பாக கமின்ஸு, ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர், முகமது ஷமி இந்த 4 போலர்ஸ்ட்டு நம்ம ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிதிஷ்குமார் 2, சாம்பா 2 அப்படின்னு போவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இன்கேஸ் ராகுல் சகர் வந்து ஒரு லெக் பிரேக் பவுலர் தான். ஸோ அவரை மாதிரியே நம்ம வந்துட்டு எதுக்கு லெக் பிரேக் பவுலர் கொண்டு போகணும்னு சொல்லி ஃபாரினர் வேறு யாரையாவது கூட பிக் பண்ணலாம். அதை நம்ம பெஞ்ச் பிளேஸில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இவங்க தான் வந்து ஓவர்ஸ் வந்து போல் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போது டிராவிஸ் ஹெட். ஸோ அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா. 2 பிளேயர்ஸ், 2 குவாலிட்டி பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. 95% வந்து 2 பிளேயர்ஸுமே பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்ஸ் வைஸாக பார்க்கல டிராவிஸ் ஹெட் 46 ஹெட்டில் வென்யூவில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. சேம் தான் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவுக்குமே ஸ்டாட்ஸ்லாம் டீசெண்டாக தான் இருந்திருக்கு. பட் மகேஷ் தீக்ஷனாவை எப்படி நியூ பால் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ஓவர் அவர் தான் போல் பண்ண போகிறாரு. ஸோ அந்த ஒரு பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் ப்ராபபிளி அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் யாருக்கு இருக்குதுன்னா டிராவிஸ் ஹெட் இருக்குது. இன்னொன்று அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டபுள் ஆப்ஷன், லாஸ்ட் ஹெட்டில் 2 விக்கெட் கூட எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து அபிஷேக்குக்கு ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இந்த டீமில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. யோசிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நிதிஷ்குமார் ஓவரை இவருக்கு கூட கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல அபிஷேக் ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டிராவிஸ் ஹெட்டை பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நீங்கள் நம்பிக்கையாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. மோஸ்ட் ப்ராபப்ளி சிவிசி ட்ரை பண்ணுறது, அபிஷேக்கிட்ட போகிறது பெட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக இஷான் கிஷான். ஸோ 55% தான் பிக் பண்ணியிருக்காங்க. க்ளோவருக்கு வந்து இவர் தான் பண்ண போகிறார். விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக இவர் தான் ஆட போகிறாரு. கிளாஸ்ன்னு ஆட மாட்டார். டபுள் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1 டவுன் பிளேயர். செகண்டாக பேட் பண்ணும்போது உங்களுக்கு மினிமமாக ஒரு 60 to 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஃபாஸ்ட்டாக பவுண்டரிஸில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டபுள் டிஜிட்டில் இருக்கிறதுனால போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். செகண்டாக பேட் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிதிஷ்குமார் 75% ஹெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஒரு சின்ன இன்ஜுரியிலேருந்து வராரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஆடுறாரு அப்படின்ட்டு. பட் பவுலிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. பேட்டிங் ஒன்லி தான். ஸோ நம்பர் 4 வந்தாருன்னா ஒரு நல்ல பிக்காக இருப்பார். வனிந்து ஹசரங்கா வர்சஸ் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு சின்ன பேட்டில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிடில் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹசரங்கா கிங்கு. ஸோ இந்த பிச்சு ஃப்ளாட் ட்ராக் அப்படிங்கிற ரீசனுக்காக ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது நிதிஷ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 75% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இஷான் கிஷானுக்கு போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பட் நிதிஷ்குமாருக்கு ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஒரு 30 to 35 ரன்ஸ் அடிப்பாருங்கிற மைண்ட் செட்டில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிளாசன். ஸோ க்ளோவருக்கு இல்லாட்டாலும் கிளாசன் உங்களுக்கு வந்து போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்காது. 79% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் 41, வென்யூவில் 62. ஸோ போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். குறிப்பாக செகண்டாக பேட் பண்ணும்போது சி ஆர் விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிரவுண்டு நல்ல சேசிங் கிரவுண்டு. 250 ரன் அடித்தாலும் அதுக்கிட்ட ஒரு 240, 45 ஆல்மோஸ்ட் சேஸ் கூட பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிற ரீசனுக்காக செகண்ட் இன்னிங்ஸில் ஹசரங்கா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார். அப்புறம் இவர் விக்கெட் எடுப்பார்னா கிடையாது, ஈஸியாக ஆடிடுவார். குறிப்பாக ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணி ஆடக்கூடியதில் ரீசெண்ட் டேஸில் ஒரு குவாலிட்டி ஒரு பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்ட் கிளாஸாக தெரிய வராரு. போத் இன்னிங்ஸும் கிளாஸ்ன்னு பிக் பண்ணுங்கள். ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் சிபிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அன்கித் வர்மா ஒரு டீசெண்டான பிக்காக இருப்பார், 2% பிக் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஐபிஎல் ஒரு மேட்ச் ஆடி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டிங்கில் டக் அவுட் ஆகிருக்காரு. ஸோ ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணல, பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாருங்கள் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாப் ஆர்டர் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீம் நீங்கள் மேக் பண்ணால் மட்டும் இவர் உங்கள் டீமில் பிக் பண்ணலாம். ஏன்னா ஆர்ச்சர், தீக்ஷனா இந்த 2 பவுலர்ஸ் தான் வந்து நியூ பால் பவுல் பண்ண போகிறாங்க. 2 பேருமே கோல்டன் ஆம் பவுலர்ஸ் தான், விக்கெட் டேக்கர்ஸ் தான் T20 பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜிஎல்ல இவரை ஒரு டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அபினவ் மனோகர் பொறுத்த வரைக்கும் ஹெட்ல 24 ரன் ஆவரேஜ். இவரும் சேம் பேட்டர்ன் தான், ஒரு இம்பேக்ட் பிளேயர் மாதிரி தான். இவரை மேலெலாம் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது தீக்ஷனா வந்து நல்லா போல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலாமான நிதிஷ்க்கு தான் போகுமே தவிர இவருக்கு கிடைக்காது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக தெரிய வருது. அடுத்ததாக பேட் கம்மின்ஸு செகண்டாக போல் பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்டிவ் ரொம்ப மச் மோர் எஃபெக்டிவாக செகண்டாக போல் பண்ணும்போது இருப்பார். அதுக்குன்னு ஃபஸ்ட் பவுலிங்கில் நாங்கள் ஸ்கிப் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா எஸ், இவரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இவருக்கு பதிலாக நீங்கள் ஹர்ஷல் பட்டேல் பிக் பண்ணிக்கலாம். அவர் பார்த்திங்க அப்படின்னா இவர் 76% இருக்கார், ஹர்ஷல் பட்டேல் பார்த்திங்க அப்படின்னா 20% தான் இருக்கார். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் பவுலிங்னா நமக்கு கண்டிப்பாக பேட் கமின்ஸ் உங்கள் டீமில் இருக்கணும். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது ஹர்ஷல் பட்டேல் இருக்கணும். ஹர்ஷல் பட்டேலுக்கு இந்த கிரவுண்டில் பெரிய ஸ்டாட்ஸ்லாம் இல்லை, ஒஸ்ட்டு ஸ்டாட்ஸ் தான். 4 மேட்ச் ஆடி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் ஹெட்கிட்ட பாருங்கள் 6 மேட்ச் ஆடி 12 விக்கெட்டு. ஸோ இவரோட ஸ்லோயர் ரன்ஸில் லாஸ்ட் 2 ஓவர்ஸ் டெத்தில் போல் பண்ண போகிறாரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுப்பாரு டெத்தில்ங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ மஸ்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங்கில் ஹர்ஷல்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராகுல் சகர் 2% தான், பட் மஸ்ட்டு பிக்காக இந்த மேட்ச்க்கு நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. உங்களோட எஸ்எல் டீமில் கூட செகண்டாக எஸ்ஆர்ஹெச் போல் பண்ண போகிறாங்கன்னா பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசெண்ட் டேஸில் லாஸ்ட்டு 3 கேம்ஸில் அவரோட நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள், 3-3-2. ஸோ மினிமம் வந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டென் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜிஎல்லாம் கொடுக்கறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குங்கிறது தெரிய வருது. இப்போ முகமது ஷமி 72% பிக் பண்ணியிருக்காங்க. ஷமியை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரிஸ்காக போய் முடியுதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 விக்கெட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு பிக் பண்ணுங்கள். பவுலர் சிவிசி வர்றது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பேட்டிங் சிவிசி தான் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக லாஸ்ட்டாக ஆடம் ஜாம்பாவை 16%, 15% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டாக பவுல் பண்ணையில் மட்டும் வேணால் பிக் பண்ணுங்கள், மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாம்பாலாம் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது கிடையாது. இப்போது பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு டிராவிஸ் ஹெட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆர்ச்சருக்கு அகெயின்ஸ்டாகவுமே வீக்னஸ் தான். 9 பாலுக்கு 7 ரன்னு, தீக்ஷனாக்கு அகெயின்ஸ்டாக 6 பாலுக்கு 5 ரன். ஸோ இந்த மாதிரியான ஒரு 2 வீக்னஸ் வச்சுருக்காரு. இஷாந்துக்கு அகெயின்ஸ்டாகவும் சந்தீப் சர்மாக்கு அகெயின்ஸ்டாக வீக்னஸ் இருக்குது. துஷார் தேஷ்பாண்டேக்கு அகெயின்ஸ்டாகவும் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ அபிஷேக் சர்மாவுக்கு பெருசாக வீக்னஸ் இல்லை. ஒரே ஒரு முறை லாஸ்ட் கேமில் சிஎஸ்கே தேஷ்பாண்டே ப்ளே பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு கேட்ச் கொடுத்துட்டு போயிருந்தார். கிட்டத்தட்ட அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இஷான் கிஷான் பொறுத்த வரைக்கும் சந்தீப் 3 முறையும், ஹசரங்கா ஒரு முறை அவுட் ஆகியிருக்காரு. நிதிஷ்குமாருக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. கிளாஸன் பொறுத்த வரைக்கும் சந்தீப் ஒரு முறையும், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா அபினவ் மனோகரை தீக்ஷனா ஒரு முறை அவுட் ஆகியிருக்காரு. ஸோ இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் எஸ்ஆர்ஹெச் டீமில் யாராவது 11ல் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபாரின் ஒரு பவுலர் இல்லை. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியுது. ஜெய்தேவ் உணர்கட்டை கொண்டு வராங்களா ஆடம் ஜாம்பாக்கு பதிலாக, ஏன்னா இந்த ஃப்ளாட் ட்ராக்கில் 2 ஸ்பின்னர்ஸ் வேஸ்ட்டு. ஸோ ஜெய்தேவ் உணர்கட் போகலாம், கொஞ்சம் ஸ்லோ வேரியேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெய்தேவ் உணர்கட்டை நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணையில் பிக் பண்ணிக்கலாம். ஹர்ஷல் பட்டேல் மாதிரியான பவுலர் தான். இப்போ ஜெய்தேவ் உணர்கட் வந்து 2 இன்னிங்ஸுமே விக்கெட் எடுப்பார். அது பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு நீங்கள் உங்கள் டீமை மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது லோவாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜில் மஸ்ட்டாக யாரை நாங்கள் ட்ரை பண்ணலாம், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 35% இருக்கக்கூடிய இஷான் கிஷன், 2வது பார்த்திங்க அப்படின்னா அன்கித் வர்மா, 3வது அபினவ் மனோகர், 4வது ஹர்ஷல் பட்டேல், 5வது தீபக் சகர், 6வது ஆடம் ஜாம்பா. ப்ளே பண்ணக்கூடிய 12 பிளேயர்ஸில் 6 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் இருக்காங்க. இதில் இந்த டீமில் நாங்கள் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதிக ப்ரியாரிட்டி இஷான் கிஷானுக்கு கொடுங்க. செகண்டரியாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹர்ஷல் பட்டேலுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. தேர்ட் ஆப்ஷனில் ராகுல் சகர். ஸோ இந்த 3 பிளேயர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த லோ பர்சன்டேஜில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே ப்ரோ, இப்போ ஹை பர்சன்டேஜில் 1, 2, 3, 4,
5, அதுக்கு அடுத்தபடியாக 6. இந்த 6 பிளேயர்ஸ் இருக்காங்க ப்ரோ. இதில் நாங்கள் யாரை ஸ்கிப் பண்ணலாம், ஸோ யார் மேலே நாங்கள் ரிஸ்க் எடுத்து அந்த லோ பர்சன்டேஜை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கும். அதுக்கும் நான் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிராவிஸ் கிட்டோட பேட்டில் பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் டிராவிஸ் கிட்டுக்கு பதிலாக இஷான் கிஷான் அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனில் நீங்கள் போய்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பேட் கமின்ஸ்க்கு பதிலாக ஹர்ஷல் பட்டேல். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கிளிக் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. மோஸ்ட் ப்ராபபிளி மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ட்ரீம் டீமில் வந்துடுவாங்க. ஸோ செகண்டாக பேட் பண்ணும்போது வேணால் நீங்கள் நிதிஷ்குமாருக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டருக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் பேட்டிங்கில் இஷான் கிஷான் பார்த்திங்க அப்படின்னா அன்கித் வர்மா கூட ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் ரிஸ்க்கு இந்த 2 ஆஸ்திரேலியன்ஸ் மேலே நான் வைக்கிறேன். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு 2 இன்னிங்ஸும் ஹெட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்லைட்லி ஆடிவார், பட் செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் பிச்சு வந்து ட்ரை ஆகியிருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பேட் பண்ணியிருப்பாங்க, பிச்சில் கிரிப் இருக்கும். ஸோ அதனால் செகண்ட் இன்னிங்ஸில் மாட்டுவாருங்கிற எதிர்பார்ப்போடு நான் டிராவிஸ் கிட்ட செகண்ட் இன்னிங்ஸ் ஃப்ளாப்புங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 6 பிளேயர்ஸை நம்ம பிரிச்சாச்சு, அதுலேருந்து உங்களுக்கு பிளேயர்ஸ் ஃபில்ட்ரு பண்ணி இவங்க தான் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இந்த டீமில் ரிஸ்க்காக யார்கிட்ட சிவிசி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கிளாசன் ஒரு ரிஸ்க்கான சிவிசியாக அந்த மேட்ச்க்கு வந்து தெரிய வராரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பிளேயர்ஸ் டீம் ஸ்டாட்ஸ் வைஸாக இல்லை. பட் மோஸ்ட் ப்ராபபிளி நீங்கள் போனீங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங்கில் ராகுல் சகர் கிராண்ட் லீக் மெகா கிராண்ட் லீக் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆரோட ஒரு பிளேயிங் 11. ஸோ கேப்டன் ரியான் பராக் பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு 4 சீசன் பர்ஃபார்ம் பண்ணல, அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சீசன் ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணி இப்போ கேப்டன் ஆகியிருக்காரு ஃபஸ்ட்டு 3 கேம்ஸ்க்கு. ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் பண்ண போகிறாங்க. சஞ்சு இம்பாக்ட் பிளேயராக பேட்டிங் மட்டும் ப்ளே பண்ண போகிறாரு. 1 டவுன் நிதிஷ் ராணா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரியான் பராக், துருவ் ஜுரல், சிம்ரன் ஹெட்மயர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுபன் துபே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வனிந்து ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, சந்தீப் சர்மா, துஷார் திஸ்பண்டே. ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த கிரவுண்டுக்கு ஏற்ற பவுலிங் யூனிட் வந்து வச்சுருக்காங்க. ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், ஒரு லெக் ஸ்பின்னர், குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர், இனிஷியல் ஸ்விங் போடக்கூடிய பவுலர், நல்லா ஸ்லோயர்ஸ் போடக்கூடிய பவுலர், இந்த மாதிரி ஒரு காம்போவை பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர் வராங்க. பட் யங் கேப்டன் அந்த ரியான் பராகோட கேப்டன்சி எந்த அளவுக்கு இருக்குது ஃபீல்டில் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மேட்சோட ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ 4 ஓவர்ஸ் கோட்டா யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஹசரங்கா, ஆர்ச்சர், தீக்ஷனா, சந்தீப் சர்மா, திஸ்பண்டே, எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். 6th bowling ஆப்ஷன் இவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. இம்பேக்ட் பிளேயராக சஞ்சுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா துஷார் திஸ்பண்டே உள்ளே வருவார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ 4 overs ஃபுல்லாக இவங்க தான் போல் பண்ண போகிறாங்க. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு 93% ஜெய்ஸ்வால். ஸோ ஜெய்ஸ்வால் வந்து உங்களுக்கு மஸ்ட் பிக்கு, சூப்பரான சிவிசி பிக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎல்எஸ்எல் 2க்குமே தெரிய வராரு. பேட்டிங்கில் மினிமம் 30 to 40 ரன்ஸ் வந்து இவர்கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பவுத் இன்னிங்ஸுமே. குறிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறாருன்னா இன்னும் கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சஞ்சு பொறுத்த வரைக்கும் ஹெட் ஹெட் வென்யூவில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது எப்போவுமே சூப்பராக ஆடுவார். இது வந்து ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக். ஃபிங்கர் இன்ஜுரி இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும். அந்த புல் ஷாட்டுக்கு ரைட் தம்பில் ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி நினைக்கிறேன் சம்திங். ஸோ அந்த புல் ஷாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க. ஏர்லியராகவே பேட் கமின்ஸாக இருக்கட்டும், முகமது ஷமியாக இருக்கட்டும், மேலே பால் போடாமல் பவுன்சர்ஸ் பின்னாடியே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பால்ஸ் வந்து வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் டாப் பேஜ் நம்ம கூட இங்கிலாந்து டூரில் பார்த்துருந்தோம். ஃபுல் பாடி அட்டாக் தான். 5 மேட்ச்சுமே ஒரே மாதிரி அவுட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ அந்த ஒரு இன்ஜுரி நம்ம கன்சர்ன் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சஞ்சுவை நம்பிக்கையாக பிக் பண்ணலாம். சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் தான். இம்பேக்ட் பிளேயர், கேட்சிங் பாயிண்ட் எதுவும் கிடைக்காது. பேட்டிங் பண்ணி ரன்ஸ் அடித்தா மட்டும்தான் உண்டு. மோஸ்ட் ப்ராபப்ளி எஸ்எல்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. ஜிஎல்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா 5 டீம் வரைக்கும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நிதிஷ் ராணா 13% வந்து உங்களுக்கு பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஹிட் 34, வென்யூவில் 17 தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. ஸோ நல்ல பேட்டர், கேகேஆருக்காக நல்லா கேப்டன்சிலாம் பண்ணியிருந்தார் லாஸ்ட் சீசனுக்கு முந்தின சீசன். ஸோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது நிதிஷ் ராணாவுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். கிராண்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 30 ரன்ஸ் வந்து இவர் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆப்போசிட் டீமில் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு யாரும் இல்லை. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இவருக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் இடையே ஒரு பேட்டிங் பார்ட்னர்ஷிப் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளாஸ்டிங் ரன் ஸ்கோராக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் வந்து நிதிஷ் ராணா பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது.
நெக்ஸ்ட் ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் 80% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் 29, வென்யூ 42. லாஸ்ட் சீசனில் ஒரு 77 வந்து ஹெட் டு ஹெட்டில் அடிச்சிருந்தார். ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்டாக பேட் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டிங்கிறது ஸ்டாட்ஸ் பார்க்கையிலே உங்களுக்கு தெரிய வரும். செகண்ட் பேட்டிங் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசெண்ட் டேஸ் ப்ராக்டிஸ் செஷன்லேயுமே நல்ல கான்ஃபிடன்ஸாக இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக த்ரூ ஜுரல் 4% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச் ஆடி ஒரு முறை அவுட் ஆகியிருக்காரு. 57 ரன் ஆவரேஜாக இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இதே ஆர்டரில் கிட்டத்தட்ட நம்பர் 5லே ஒரு வந்தார் அப்படின்னா மட்டும் பிக் பண்ணுங்கள். இல்லை லைனப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஷிம்ரன் ஹெட்மேர் பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் ப்ரொமோட் ஆகுறாரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற ரீசனுக்காக. ஸோ த்ரூ ஜுரல் லேட்டாக வந்தார் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபபிளி ஃபஸ்ட்டு பேட்டிங் மட்டும் இவர் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிம்ரன் ஹெட்மேர் உங்களுக்கு சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸாக இருப்பார். 24% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ கேச்சிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், லைனில் ஃபீல்டிங் நிற்பார். போத் இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிம்ரன் ஹெட்மேரை அஸ் அ பிளேயராக உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். குறிப்பாக செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக சுபம் துபே. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு டவுன் தி ஆர்டர் இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் கிடையாது, மேலே தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. பட் இவரோட பர்சன்டேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பிக் பண்ணலாமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இவர் கூட கம்பேர் பண்ணல நல்ல பேட்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்காங்க. இன்கேஸ் இவரை கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்டிடியூட்டாக பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இவரை ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஹசரங்கா போத் இன்னிங்ஸும் மஸ்ட் பிக்கு 80% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ குறிப்பாக ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ஸ் வந்து ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிளாஸை நல்லா அடிச்சிடுவார். பட் இருந்தாலும் மற்ற பவுலர்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணல 2 விக்கெட் எடுக்கலாம். சேஃபான பிக்காக அஸ் அ பிளேயராக இவர் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பவுலிங்னா ஒரு விசி அளவுக்கு யோசிக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஜோஃப்ரா 62% போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி. ஸோ இவர் டீம் நீங்கள் மினிமம் 2 விக்கெட்டுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பிச்சில் இவர் ரன்ஸுக்கு தான் போவார். கிட்டத்தட்ட 4 ஓவர் முடியலை, இவர் 50 ரன் கூட கொடுக்கலாம். பட் அந்த 2 விக்கெட் அப்படிங்கிறது நமக்கு எடுத்து கொடுத்துருவார். பட் இப்போ ஃபேண்டசிக்கு 2 விக்கெட்லாம் பத்தாது. மினிமம் வந்து 3 விக்கெட் நீங்கள் எடுத்தால் தான் ஒரு நல்ல பாயிண்ட்ஸோடு ட்ரீம் டீமில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபேண்டசி கிரிக்கெட் போயிட்டுருக்க ரீசனுக்காக இன்னும் நோட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவர் கூட கம்பேர் பண்ணாலும் நீங்கள் சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டேலாம் கம்மியான பர்சன்டேஜில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போகிறது நல்ல ப்ரியாரிட்டியாக ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்ததான் மகேஷ் தீக்ஷனா. ஹெட் ஹெட்டில் 4 மேட்ச் ஆடி 2 விக்கெட், வென்யூவில் 1 மேட்ச் ஆடி 1 விக்கெட்டு, 7% தான் உங்களுக்கு இருக்கார். ஸோ செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தீக்ஷனாவை ரொம்பவே அட்டாக் பண்ணி பவர் பிளேயில் ஆட முடியாது. ஒரு 36 பாலில் 18 பால் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 3 ஓவர்ஸ் கிட்ட தீக்ஷனா தான் பவுல் பண்ண போகிறாரு. ஸோ அந்த 18 பாலுமே இவர் அடிக்க முடியுமான்னு கேட்டால் கன்ஃபார்ம் முடியாது. ஒரு பாலாவது டாப் பிச் ஆகும், விக்கெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாப் 3யுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ், இவரும் நியூ பாலில் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்டசிக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த 7% இருக்கக்கூடிய தீக்ஷனாக்கு செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் சிஆர்விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசன் ஃபார்ம் ஒஸ்ட்டு தான், பட் இருந்தாலும் இந்த மாதிரி கிராண்ட் லீக் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது சந்தீப் சர்மா வெறும் 13% பிக் பண்ணியிருக்காங்க. 11 மேட்ச்சுக்கு 12 விக்கெட் ஹெட் ஹெட்டில், வென்யூவில் 17 மேட்ச்சுக்கு 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ ஹெட் ஹெட் பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலர்ஸ் ஒரு முறை 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் பவுலிங் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக துஷார் தேஷ்பாண்டே ஹெட் ஹெட்டில் 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு, வென்யூவில் 1 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஸோ அதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் பவுலிங்கில் 2 மேட்ச் ஆடி விக்கெட்டே எடுக்கலை. பட் செகண்ட் பவுலிங்கில் 2 மேட்ச்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஸ்டாட்ஸாக இருக்குது. ஸோ தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போத் இன்னிங்ஸுமே முக்கியமான பிக்காக இருப்பார். குறிப்பாக செகண்ட் பவுலிங் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக 11ல் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாரும் கிடையாது. ஸோ ஃபரூக்கிக்கெலாம் வாய்ப்பே கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ மப்பாக்கா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ குமார் கார்த்திகியா ஸ்லைட்லி யோசிச்சாங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் கொண்டு வருவாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வாலை ராகுல் சகர் ஒரு முறையும் ஹர்ஷல் பட்டேல் ஒரு முறையும் அவுட் ஆக்கியிருக்காங்க. சாம்சனை பாருங்கள், ஜாம்பர், ஏன்னா இவருக்கு எப்போவுமே லெக் பிரேக் அகேன்ஸ்டாக சாம்சனுக்கு ஒரு வீக்னஸ். குறிப்பாக ஹசரங்கா பவுல் பண்ண வந்தாலே அவுட் ஆகிடுவார். இந்த சீசனுக்கு ஹசரங்காவே பார்த்திங்க அப்படின்னா இவங்க டீமில் எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஷமி ஒரு முறை, ராகுல் சகர் 2 முறை, அபிஷேக் ஒரு முறை, ஹர்ஷல் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நிதிஷ் ராணா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜாம்பா, கம்மின்ஸ் ஒரு முறை, ராகுல் 3 முறை, ஹர்ஷல் 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு.
ரியான் பராக் கம்மின்ஸ் 2 முறையும், ஷமி 3 முறையும், ஹர்ஷல் பட்டேல் 3 முறை. பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பட் இந்த 3 பவுலர்ஸில் கம்மின்ஸ் மட்டும்தான் செகண்ட் பவுலிங் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இப்போது த்ருவ் ஜுரல். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முகமது ஷமி கிட்டத்தட்ட ஒரு 1 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் 1 முறை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்டாட்ஸ் வந்து தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷிம்ரான் ஹெட்மேயர் பொறுத்த வரைக்கும் ஜாம்பா 2, ஷமி 4, அபிஷேக் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹசரங்காவை ஜாம்பா 2, ராகுல் சகர் வந்து 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமோட பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு லோ பர்சன்டேஜ், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி லோ பர்சன்டேஜ் தான். கம்மியான பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நிதிஷ் ராணா இருக்கார், 2வது த்ருவ் ஜுரல், 3வது ஹெட்மயர், 4வது சுபன் துபே, 5வது பார்த்திங்க அப்படின்னா தீக்ஷனா, 6வது சந்தீப் சர்மா, 7வது தேஷ்பாண்டே. ஸோ இந்த 7 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியான பர்சன்டேஜாக பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து யாரெல்லாம் உள்ள ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நிதிஷ் ராணாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஷிம்ரன் ஹெட்மயருக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா மகேஷ் தீக்ஷனாக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது போக உங்களுக்கு ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா தேஷ்பாண்டேட்ட கூட நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. ஸோ இப்போ ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம்? ஸோ ஹை பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், சாம்சன், ஸோ ரியான் பராக் இருக்கார், வனிந்து ஹசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், இந்த 5 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த 5ல் யாரை வந்து ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா நான் இம்பேக்ட் பிளேயராக வர ஒரே ரீசனுக்காக சாம்சன் கிட்ட கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங்னா வேணால் நீங்கள் ஸ்லைட்லி ட்ரை பண்ணலாம். சேஸ் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எந்த பிளேயர்ஸும் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு இல்லை. ஆர்ச்சர் யோசிக்கலாம், பட் நமக்கு அது ரொம்ப பெரிய ஹை ரிஸ்க்காக போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த வகையில் பார்க்கலாம் ஆர்ச்சரை ஸ்ட்ரைட்டவே நம்ம வந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ். எஸ்ஆர்ஹெச்சில் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, கம்மின்ஸ் இருக்காங்க. ஆர்ஆரில் சாம்சன், பராக், நிதிஷ் ராணாங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ சேஃப் சிவிசி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அபிஷேக், டிராவிஸ் ஹெட், எஸ்எஸ்வி 3 லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ பேஸ் டீமில் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன், இஷான் கிஷான், த்ருவ் ஜுரல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஸோ பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், ஜெய்ஸ்வால், பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ரியான் பராக் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் ஷமி, பேட் கமின்ஸு, ஜோஃப்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். கேப்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக், வைஸ் கேப்டன் டிராவிஸ் ஹெட். நார்மலான ஒரு பேஸ் டீம் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆஃப்டர் லைனப் நம்ம டெலகிராம் சேனலில் ஒரு 3 o'clock வந்து ஆக்டிவாக இருப்போம். 3:30க்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது 3 o'clock பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருப்போம். உங்களுக்கு லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும், ஜிஎல் டெமோ டீம்ஸாக இருக்கட்டும், எஸ்எல் டீமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். கிராண்ட் லீக்கில் உங்களுக்கு டீம் மேக் பண்ணக்கூடிய ஐடியா கிடைக்கல, ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது தெரியலை அப்படின்னா அதுக்கு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ இப்போ ஷோ ஆகும். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ லிங்க் வைக்கிறேன். அந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேட்ச்க்கும் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ பற்றின நிறைய குறைய உங்களோட கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.